ஆரம்பிக்கலாங்களா? Hi guys, welcome back to Javi Reaction. It's me Jiva. என்னன்னு சொல்ல பார்த்தோம்னா மற்ற சாங் ரிலீஸ் ஆகிருச்சு. எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரிலீஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே ஆகிருச்சு போல. 3 சிங்கிள் விட்டுருந்தாங்க, யாருக்குமே சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருந்துச்சு. 3வது சிங்கிளுமே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. இப்போ போர்த் சிங்கிளுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பாதி பேர் வேணாங்கிற ஒரு மாதிரி இருந்தாங்க. போர்த் சிங்கிள் வேணுமா அப்படிங்கிற மாதிரி. பட் விஜய் ஃபேன்ஸ், தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லணும். சாங் கேட்டு வரும் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசுவோம். Let's go guys. Something special music. Kalpati Agoram presents Shankar Raja musical. Oh. Fire. Greatest of all time, Venkat Prabhu hero. Wow. தளபதி லுக் வேற மாதிரி. சரி, ஹிந்தி மட்ட சரி, வங்கம் இதத்தாண்டா பிரிஸ்டிங்களா விட்டுருக்கணும். லிரிக்ஸ் விவேக், கொரியோகிராஃபி சேகர் விஜய், திலீப் சுப்பராயன், வாவ் செம்மையா இருக்கு. எல்லாருமே இந்த ஒரு டான்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஸ்டெப்புக்கு செம்ம. வேற மாதிரி. அந்த டைட்டில் கார்டு மாதிரியே திரும்ப இதுலயும் செம்ம 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 செம்ம. சித்தார்த் முனி, எடிட்டர் வெங்கட் ராஜன், ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவன். ஓகே, நல்லா இருக்குது. ஓகே, தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட் கொடுக்குற மாதிரி இந்த சாங் கொடுத்தாங்கன்ட்டு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, உண்மையாவே பங்கம் பண்ணிட்டாங்க சாங்கை, அந்த மாதிரி தான் சொல்லணும். வேற லெவல்ல இருக்குது. மியூசிக் என்னமே ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக்கா போகாம ஓகே ஒரு எனர்ஜியா போயிட்டு இருக்குது, நல்லா இருக்குது. உண்மையிலுமே மியூசிக் செம்மையா இருக்குது. யுவன் வந்து 3லையுமே வேற மாதிரி கொடுத்துருந்தாலும் பட் இதுல கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. லிரிக்ஸ் நம்ம வந்து விவேக் தான் எழுதியிருக்காரு. பட் லிரிக்ஸ் வந்து ஒரு சில இடத்துல லிரிக்ஸ் விளங்கலை, பட் லிரிக்ஸை பார்த்தா நமக்கு புரியுமா இருக்கும். மற்றபடி நல்லாவே இருக்கு உண்மையாவே. அதுல ஃபெஸ்ட் சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு படத்துல அவர்கிட்ட அந்த சிக்னேச்சர் சீன்ஸ் காட்டியிருந்தாங்க, அது எல்லாமே செம்ம.
அந்த கில்லியில ஒரு சீன்ஸ், அப்புறம் தெரியல உள்ளது, அந்த மாதிரி ஒரு சீன் காட்டியிருந்தாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே தான் சொல்லணும். அப்புறம் டிஏஜிங் விஷயம், டிஏஜிங் அதுல நம்ம பார்த்தது வேற, இதுல பார்த்தது வேற. ஃபுல்லாவே ரீகரெக்ஷன் பண்ணி இதுல கொடுத்துருக்காங்க, தரமா இருக்குன்னு தான் சொல்லணும். இதே ஏன்டா ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடாம இருந்தீங்கிறது தான் எல்லாரோட ஒரு கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாவே நல்லா இருக்குது. பேசாம இதை ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டுருந்தா இன்னொரு வேற லெவல் லைட் ஆயிருக்கும். அந்த 3 சாங்க்கான ஒரு இதே அடிச்சு தூக்கியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்லா இருக்கு உண்மையாக கேட்குறப்ப, மியூசிக் நல்லா இருக்கு, இதுல குறை சொல்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா இது 3லயுமே இருக்கு, முன்னுக்கு பார்த்த 3லயுமே குறை சொல்லிட்டு இருந்தோம், யுவனை பத்தியுமே சொல்லிட்டு இருந்தோம். பட் யுவன் பர்த்டேக்கு இன்னைக்கு தரமா ஒரு சாங் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே யுவன் அண்ணா அப்படின்னே சொல்லிக்கிறேங்கண்ணே. மற்றபடி சாங் செம்மையா இருக்கு, வெங்கட் பிரபுவும் தரமா கொடுத்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. எப்படியுமே தளபதி விட்டு மூவி எல்லாத்துக்குமே ஆடியோ லான்ச் நடக்கும். பட் படம் வந்து இன்னொரு 5 நாள் தான் இருக்குது போல, 5ஆம் தேதி படம் ரிலீஸ். இந்த படத்துக்கு ஏன் ஆடியோ லான்ச் செய்யலை, இல்லை அதை பற்றி எதுவும் அப்டேட் எதுவும் விட்டுருந்தாங்களா செய்யலை அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் எனக்கு தெரில. நான் அதை பற்றி ஒன்றுமே பார்க்கல. பட் இந்த சாங் கேட்குறப்ப 4th சிங்கிள் விட்டுட்டாங்க, பட் ஏன் ஆடியோ லான்ச் செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் எனக்கு வந்துச்சு. என்னன்னு தெரியலை. அதை பற்றி எதுவும் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் தான் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எதுவும் சொல்லியிருந்தாங்கன்னா அதை கீழே கமெண்ட்ல அப்டேட் பண்ணுங்க, அப்போ எனக்கு தெரியும். நான் அதை பற்றி ஒன்றுமே பார்க்கல. பட் சாங் வந்து உண்மையாவே மட்டை பண்ணிட்டாங்க அப்படிதான் சொன்னா. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு சாங், வேற லெவல்ல தான் இருக்குது. இதை பார்த்துட்டும் குறை சொல்றானுங்கன்னு சொன்னா எனக்கு தெரியல என்ன சொல்லுவானுங்கன்ட்டு. கொஞ்சம் பேர் இருக்கானுங்க இப்பயுமே. நான் அந்த ரியாக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி சும்மா ஃபேஸ்புக்ல பார்த்தேன், அப்பயுமே சாங்கை பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. ஹேட்டர்ஸ்னு கொஞ்சம் பேர் இருக்கதான் செய்வானுங்க. நானுமே தளபதி ஃபேன் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். நானுமே 4th சிங்கெல்லாம் பயங்கர வெயிட்டிங்ல தான் இருந்தேன், 4th சிங்கிள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. பட் இந்த சாங் கேட்குறப்ப வேற லெவலில் தான் இருக்குது. சாங் கேட்காதவங்க சாங் கேட்டு பாருங்க, கேட்டுட்டு சொல்லுங்க உங்க ஒப்பீனியன் எப்படிங்கிறத. அடுத்து எல்லாருமே வெயிட்டிங் படத்துக்கு தான். இதுக்கு மேல எப்படியுமே சாங்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்த இன்னொரு 5 நாள் இருக்கு, படத்துக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங். இப்போ எப்படியும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு தான் போவீங்க, போயிட்டு பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்க்கறது கிடைக்காது. பட் இருந்தாலும் நான் எப்படி தியேட்டர்ல தான் பார்ப்பேன். படத்தை பார்த்துட்டு நான் சொல்றேன் என்னோட ஒப்பீனியன் என்னங்கிறத. எப்படியுமே அதை நான் ஷேர் பண்ணிக்குவேன், ரிவ்யூ பண்ணுவேன் இல்லை எப்படிங்கிறத பற்றி. ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பற்றின ஒப்பீனியன் என்னங்கிற கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பற்றி கேட்போம். ஓகே பாய், தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திப்போம்.